الحمد لله. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يوم يئس الذين كفروا من دينكم فلا تخشوهم واخشوني اليوم أكملت لكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا إلى آخر الآية. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தங்கை பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை குறித்த படிப்பினைகளை வழிகாட்டி தந்த அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற நன்னோக்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை குறித்த செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானாரினுடைய இறுதி காலகட்டங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, பெருமானாரினுடைய முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் அதுவாகத்தான் இருந்தது. பெருமானாரினுடைய இறப்புக்கு 3 மாதங்கள் முன்னதாகத்தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த ஹஜ்ஜி. கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே கலந்து கொண்டு பெருமானாரினுடைய உரையை கேட்டார்கள். ஒரு செய்தியை குறிப்பாக சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சில சிறிய செய்தியாக இருந்தாலும் உலக மக்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்பதையும் உறுதியாக இறுதியாக அந்த நேரத்திலே சொன்னார்கள். அப்படியானால் அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா, உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்ற அர்த்தத்தை அந்த சபையிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலை சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் உங்களிடத்திலே என்னால் சொல்ல முடியுமா என்ற வார்த்தையினுடைய முற்றுப்புள்ளியாக வலவு பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்ற ஒரு வார்த்தை சஹாபாக்களினுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தலை ஏற்பட்டது. உலகம் முழுக்க ஒரு சின்ன ஆயத்தாக, வசனமாக, செய்தியாக இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது. பெருமானாரினுடைய பிரிவை குறித்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மிடத்திலே அறிவிப்பு செய்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தையும் இறக்கி கொடுக்கிறான். அல்யௌம யஇஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும் ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, உங்களுடைய மார்க்கத்தை இந்த காஃபிர்கள் இன்றைய தினத்திலே அழித்து விடுவார்கள் என்று அவர்களை நீங்கள் பயப்படவே வேண்டாம். வக்ஷௌனி, எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். இன்றைக்கு காசா மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் நம்முடைய உள்ளத்திலே தெரிகிறது. ஏதோ அந்த மக்கள் அழிந்து விடுவார்களோ, அவர்கள் இல்லாமல் ஆகிவிடுவார்களோ என்ற ஒரு பய உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாகவே நமக்கு அறிவிப்பு செய்து விட்டான். எனக்கு மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள், அந்த மக்களை நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்கள் இந்த மார்க்கத்தை அழித்துவிட முடியாது என்பதை உறுதியாக அல்லாஹு தஆலா குர்ஆனின் வசனின் மூலமாக சொன்ன செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்தையும் பதிவு செய்கிறார்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே தான் இந்த வசனம் இறங்கியது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய இறப்புக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் விதா, உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை நிஅமத்தை உங்களுக்கு நான் பரிபூரணமாக தந்துவிட்டேன், உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமாக நான் பொருந்தி கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதம் நிறைந்த தங்களுடைய பிரிவை குறித்து
வந்த இந்த வசனத்தை சஹாபாக்கள் இடத்திலே சொன்னபோது எல்லா சஹாபாக்களும் குலுமி அழுதார்கள். ஆஹா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு வசனமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிய செய்தியாக இருக்கிறதே என்று ஏக்கத்தோடு சஹாபாக்கள் பார்த்தார்கள். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலேயும் கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நற்குணங்கள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களோடு சூழ்ந்திருந்த சஹாபாக்களிடத்தில் எப்படி நடந்தார்கள், விரோதிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாம் முழுமையாக பார்த்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெருமானார் குறித்து ஏராளமான செய்திகள், வாழ்ந்த காலத்தில் உள்ள செய்திகளை மட்டுமே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பெருமானாரினுடைய மரணம் குறித்து, அவர்கள் எப்படி மௌத்தாகுவார்கள், அவர்களை யார் அடக்கம் செய்வார்கள், என்னென்னவெல்லாம் பெருமானாரினுடைய மௌத்தின் நிகழ்விலே நடக்கும் என்பதை குர்ஆன் ஒருபோதும் அறிவிக்கவில்லை. அப்படிப்பட்ட செய்தியையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. பெருமானாரினுடைய சிறப்புகள், அவர்களினுடைய தன்மைகள், நற்குணங்கள், மக்களுக்கு தேவையான செய்திகள், தண்டனைகள், நன்மைகள் குறித்த சரித்திரங்கள் குறித்த, வரலாறுகள் குறித்த ஏராளமான செய்திகள் உள்ளடக்கிய அந்த குர்ஆன் பெருமானாரினுடைய மௌத்து வரைக்கும் உண்டான செய்தி மட்டுமே இருக்கிறதே ஒழிய அதற்கு பின்னால் உள்ள பெருமானார் எப்படி மரணமாகுவார்கள், அவர்களுக்கு யார் தொழுகை நடத்துவார்கள், யார் அவர்களை சுமந்து செல்வார்கள், யார் அவர்களை குளிப்பாட்டுவார்கள், யார் அவர்களை அடக்கம் செய்வார்கள் என்ற எந்த செய்தியும் அல் குர்ஆனிலே இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த இன்ஜில் வேதத்திலே கிட்டத்தட்ட 16 முறைகள் மாற்றம் செய்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி அந்த ஏற்பாடுகளிலே என்ன செய்திகள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மரணம் குறித்த செய்திகள் கூட உள்ளே இருக்கிறது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மரணம் குறித்த, மரணத்திற்கு பின்னால் உள்ள செய்திகள் எதுவுமே அங்கே சொல்லப்படவில்லை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தி கைருக்கும் வ மமாத்தி கைருக்கும், நான் உங்களோடு வாழ்வதும் உங்களுக்கு சிறப்புதான், என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு சிறப்புதான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு வெட்டி சென்றிருக்கிறார். இன்றைக்கும் உண்மையிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மௌத்திற்கு பிறகும் நமக்கு நன்மையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் காட்டி தந்த அந்த ஹிதாயத்தை நாம் பின்பற்றுகிறோம். அவர்களை பற்றி, அவர்களினுடைய வாழ்க்கை குறித்த செய்திகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களினுடைய ஹயாத்தும் அவர்களினுடைய மரணமும் நன்மையாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது உண்மையிலேயே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தந்து, சஹாபாக்கள் அந்த அளவிற்கு நபிகளாரோடு மிக நெருக்கமாக பாசத்தோடு நடந்து கொண்டார்கள். நற்குணங்களை பற்றி நாம் பார்த்தோம். இன்னக்கல் அலா குல்கின் அஸீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அஸீம், பொதுவாக நற்குணம் என்பது மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். 3 விதமான குணங்கள் இருக்கிறது. 3 விதமான குணங்கள். ஹுஸ்னுல் குல்க், அதாவது குல்குல் ஹசன், அழகிய குணம். இது யாரிடத்திலே இருந்தது என்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கூட்டத்தார்கள் கௌமுகளிடத்திலே இருந்தது. அது எப்படி அழகிய குணம் என்பது எப்படி இருந்தது? பலிக்கு பலி வாங்குவது, அல்லது நாம் இன்னைக்கு என்ன உதவி செய்கிறோமோ அந்த உதவியை இன்னொரு முறை அவன் திரும்ப நம்மிடத்திலே செய்வது. ஒரு 10 ரூபாய் இன்னைக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்திருக்கிறான்னா, இவன் கஷ்டப்படுகின்ற போது அவன் அதே 10 ரூபாயை திரும்ப கொடுக்கிறது. இன்னைக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டா கல்யாண வீடுகள்ல மொய்ய எழுதுற மாதிரி குல்குல் ஹசன். அன்னைக்கு அவன் 1000 ரூபாய் தான் வச்சான், இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? 1000 ரூபாய் தான் வைக்கணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மிக கோபக்காரர்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய கூட்டத்தார்களும் இருந்தார்கள், இஸ்ரவேலர்கள். அதனாலதான் பலிக்கு பலி வாங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் விதியாக்கினான், கடமையாக்கினான். இது குல்குல் ஹசன். இரண்டாவது வகையான குணம் அது என்னன்னா குல்குல் கரீம், தங்கையான குணம். இது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. ஒரு கண்ணத்தை காட்டினால் மறுகண்ணத்தை திரும்ப காட்ட வேண்டும். ஒருத்தன் அடிச்சுட்டா நம்மள, அவனை கூட்டு திரும்ப என்னை அடிச்சுட்டு போடா, இன்னும் எவ்வளவு வேண்டாலும் அடிச்சுட்டு போடா சொல்ற மாதிரி.
ஆனா அவன் அடிக்க முடியாது, அடிக்கவும் மாட்டான், அவன் வெட்கப்படுவான். ஆகா, நம்ம இவ்வளவு அடி அடிச்சுமே அவன் திரும்ப நம்மளை அடிங்கன்னு சொல்றானே, ஆகா நம்ம அடிச்சது தப்பாயிட்டோ என்று அவன் எண்ணுவான். இது குல் கரீம், சங்கையான குணம். இது இரண்டாவது வகையான குணம். இந்த இரண்டு குணங்களும் நம்மிடத்திலே இருக்கிறது, இருக்க வேண்டும். அடுத்ததாக குல் அலீம், மகத்தான குணம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு குணம் அது குல் அலீம், மகத்தான ஒரு குணம். அந்த குணம் என்னன்னா, ஏற்கனவே கடந்த வாரத்துல ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள கேலி செய்த, கிண்டல் செய்த ஒருவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்காம முழுமையாக பூமியிலே அவனை புதை கொள்ள செய்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இதுதான் பலிக்கு பலி வாங்குவது, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே அவர்கள் செய்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திலேயும் அதே சம்பவம் நடந்தது. ஆனால் 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய விரோதியை மன்னித்தார்கள். பெருமானாரை துரத்தி வந்த அந்த ஷுரக்கா 3 முறை பெருமானாருக்கு கோபத்தை ஏற்படுத்தினார். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அணு அளவு கூட கோபப்படவில்லை, மன்னித்தார்கள். பெருந்தன்மை, தன்னை அடித்தால், தன்னை கோபப்படுத்தினால் கோபப்படாமல் மீண்டும் அவருக்கே உபகாரம் செய்யக்கூடிய உயர்ந்த குணம் இருக்கிறது. இதுதான் குல் அலீம் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இந்த குணத்திற்கு யாரும் ஈடாக மாட்டாங்க. நீங்க நம்மள ஒருத்தன் அடிச்சுட்டான், அவனை பழி வாங்குறதுக்கு தான் நம்ம நினைப்போமே ஒழிய, அல்லது அவனை மன்னிச்சு விடுவோம் என்று நினைக்குமே ஒழிய, ஆஹா என்னைய அடிச்சுட்டான், அவனுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் நம்ம அன்பளிப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு யாராவது கொடுப்பாங்களா? ஆனா அந்த குணம் யாரிடத்துல இருந்துச்சு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருந்துச்சு. தன்னை காயப்படுத்தியவனுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன் உதாரணமாக இருந்து உபகாரம் செய்த அந்த மகத்தான குணத்தை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குல் அலீம் என்று சொல்கிறார். நாமும் அப்படி வர வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்படிதான் தன்னுடைய சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உச்ச தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது இஃப்கு கட்டிவிட்டார். மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவை கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய ஒரு தூரத்து சொந்த உறவை உடையவர் மிஸ்தாஹ் என்பவர். இறுதியாக அந்த மிஸ்தாஹ் தௌபா செய்து விட்டார். ஆனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஏழ்மையான நிலையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் அவருக்காக உதவி செய்து வந்தவர்கள். தன்னுடைய மகளின் மீது இட்டு கட்டிவிட்ட, இஃபுக்கு செய்துவிட்ட ஒரே காரணத்திற்காக இனிமேல் அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அபூபக்கர் நாயகம் அவர்களினுடைய விஷயத்திலேயே ஆயத்தை இறக்கி வைத்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? உங்களை மன்னிக்க வேண்டுமானால் அவரை நீங்கள் மன்னித்து, அவர் தௌபா செய்து விட்டார், அவரை மன்னித்து அவருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களிடத்திலே சொன்ன உடனேயே அவர்கள் அதை செய்தார்கள். மிஸ்தகை அழைத்து மன்னிப்பு கேட்டு அவருக்கான உபகாரத்தை தொடர்ந்து காலம் முழுக்க செய்தார்கள். அந்த குணம், அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களோடு அந்த வாழ்ந்த காலத்தை நினைத்து ஆனந்தப்பட்டார்கள். ஆனால் இப்படி ஒரு பிரிவு வரப்போகிறது என்ற ஒரு செய்தியை கேள்விப்படும் போதெல்லாம் மிகுந்த கவலை அடைந்து அழ ஆரம்பித்து விடுவார்கள் சஹாபாக்கள் எல்லாம். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் இந்த குர்ஆன் இறங்கியது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. அந்த 23 ஆண்டு காலங்களிலேயுமே ஏற்கனவே சொன்னது போன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மௌத்தை, மரணத்திற்கு பின்னால் குறித்த எந்த செய்தியும் குர்ஆனிலே இடம்பெறவில்லை. அவர்களினுடைய மௌத்தோடு வஹி நின்று விட்டது, முடிந்து விட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வஃபாத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னால் இறங்கிய ஒரு வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. அற்புதமான ஆயத்து. 5 நாட்களுக்கு முன்னதாக இறங்கியது. அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீள இருக்கக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உணர்த்திவிட்டு சொன்னார்கள் குர்ஆனினுடைய வசனத்தை தொடர்ந்து, சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظلمون. அன்றைய தினத்திலே உங்களுடைய அமல்கள் நல்லதோ கெட்டதோ உங்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் ஒரு காலத்திலும் உங்களுக்கு அநீதம் இழைக்க மாட்டான், நீங்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள் என்ற ஒரு வசனத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேரடியாகவே மௌத்தை குறித்து சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். மௌத்தினுடைய அந்த செய்திகள் குர்ஆனிலே இல்லாவிட்டாலும் சில அடையாளங்களை கொண்டும் சில அறிவிப்புகளை கொண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வப்போது சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை தந்து கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு உதாரணமா நம்முடைய குடும்பத்துல ரொம்ப நெருக்கமான நேசத்தோடு வாழ்ந்த ஒரு பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அது நம்மளால ஜீரணிக்க முடியாது, மனசு ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. என்ன வஃபாத் ஆயிட்டாங்க இப்படி அப்படியான்னு பல கவலைகள் அவங்களுக்கு வரும், பல சிந்தனைகள் வரும். இன்னைக்கு யதார்த்தமான நிலையே அப்படி என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் நபிகளாரோடு பழகிய விதம் நம்மை போன்றல்ல. நாம் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு எப்படி அந்நியமாக இருக்கிறோமோ அதைவிட மேலான உறவோடு அந்த சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அவ்வளவு நெருக்கமா அவங்கள பார்க்கலன்னா சஹாபாக்களுக்கு இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல பெருமானாரினுடைய பிரிவை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களினுடைய பிரிவை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் குறித்து அந்த செய்தியை சொல்கின்ற போது அந்த சஹாபாக்கள் தன் நிலை குறித்து மரணம் குறித்து அவர்கள் வேறு மாதிரியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவே சில அறிவிப்புகளையும் அடையாளங்களையும் தன் மௌத்து குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நுபுவத்து முடிய போகிறது என்ற ஒரு செய்தியை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், குர்ஆனினுடைய ஒரு வசனம். நபியே, நீங்களும் மரணிக்க இருக்கிறீர்கள், உங்களுடைய எதிரிகளும் மரணிக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு பெருமானாரினுடைய மௌத்து குறித்து அறிவிப்பு செய்கின்றான். எத்துணை வசனங்கள்! வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். முஹம்மது ஆகிறவர் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை, அவர் உங்களுடைய தூதுவர் தான், உங்களுக்கான நபிதான், உங்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர், உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். ஆனாலும் இதற்கு முன்னாலும் ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை ஆறுதல் படுத்துவதற்காக, நபிகளார் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் உங்களோடு இருப்பார்கள், அவர்களும் இந்த உலகை பிரியக்கூடும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆன் வழியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். நேரடியாகவே சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குத்பா பிரசங்கத்திற்காக பள்ளிவாசலுக்கு வந்து குத்பா செய்யக்கூடிய அந்த சமயத்திலே எல்லா சஹாபாக்களும் முன் சஃபில இருக்கிறார்கள், மூத்த சஹாபாக்கள் எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அருமை தோழர்களே, அல்லாஹு தஆலா சிலருக்கு மட்டுமே இஹ்தியார் கொடுக்கிறான், இஷ்டம் கொடுக்கிறான், உரிமை கொடுக்கிறான். அது என்ன உரிமை? அல்லாஹுவை சந்திக்க நீங்கள் பிரியப்படுகிறீர்களா அல்லது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பிரியப்படுகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா சிலருக்கு மட்டுமே அந்த உரிமையை கொடுக்கிறான். அந்த உரிமையில் உள்ளவன் நானுமாக இருக்கிறேன். ஆனால் சாலிஹீன்கள், நல்லோர்கள் எதை பிரியப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹுவை சந்திக்க பிரியப்படுவார்கள். அல்லாஹுதான் நமக்கு வேண்டும் என்ற, அல்லாஹுவை விட இந்த உலக வாழ்க்கை வீணானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அல்லாஹுவை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த செய்தியை
கேட்ட உடனேயே சஹாபாக்கள் எல்லாம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாம் குலுமி குலுமி அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, அப்படியே மண்டியிட்டு முட்டகால் போட்டு பெருமானாரினுடைய குத்பாவை கேட்பார்கள். தஷஹுதிலே உட்கார்ந்து அப்படியே தலை கீழே போய் முட்டங்காலை முட்டக்கூடிய அளவுக்கான தலை போய் அழுது கண்ணீர் வடித்து குலுமி குலுமி அழுததாக ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஹஜ்ஜத்துல் விதா 3 மாதத்திற்கு முன்னால் நடைபெற்றது. அந்த நேரத்திலே பிரசங்கம் செய்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை சஹாக்களே, உங்களிடத்திலே ஹஜ் குறித்த வணக்கங்கள் குறித்த எல்லா செய்திகளையும் உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். நன்கு கற்றுக்கொள்ளுங்கள், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு இந்த விளக்கங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு செய்தியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த உடனே சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். தங்கள் பிரிவை குறித்து தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்ற செய்திகளை நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் என்ற விளக்கங்களை புரிந்து கொண்டார்கள் சஹாபாக்கள். அங்கேயும் பெருமானாரினுடைய பிரிவை குறித்து அழுதார்கள். நம்ம நல்லா இருக்கும் தட்டியும் அழவே மாட்டோம். யாரை பார்த்தும் எப்பதான் அழுவோம்? போனதுக்கு அப்புறம் தான், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அழுக. இருக்கும் தட்டியும் எட்டி பார்க்கறது இல்லை. ஆஹா கஷ்டப்படுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்வாரு, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாரு, அப்படியே விட்டுறது. என்னன்னு தொலைஞ்சிப்போம். மூத்தானதுக்கு அப்புறம் கொண்டு உட்கார்ந்து சுத்தி உட்கார்ந்து எல்லாம் அழுது என்ன பிரயோஜனம்? இது வாழ்க்கை அல்ல. இருக்கும்போதே தன்னோடு இருப்பவர்களினுடைய நிலையை புரிந்து அவர்களுக்காக நாம் தியாகத்தோடு வாழ்வதுதான் சிறப்பு. மனைவி நோயாகி விட்டால் அப்படியே விட்டு விடுவதா? கணவன் நோயாகி விட்டார் அப்படியே விட்டு விடுவதா? பெற்றோர்கள் நோயாகி விட்டார்கள் அப்படியே விட்டு விடுவதா? அவர்களிடத்திலே வருமானம் இல்லை என்று அப்படியே விட்டு விடுவதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். மௌத்தானதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அப்படியே என் மோம் போயிட்டானே, அத்தா போயிட்டாரே, அம்மா போயிட்டாரே உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுகிறது. கபூர்ல கொண்டு அடக்கம் தட்டி ஓட முடிஞ்சு போச்சு, பிரியாணி போட்டா எல்லாம் முடிஞ்சு மறந்து போகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்பு, அவர்களினுடைய முஹப்பத் அப்படி அல்ல. பெருமானாரை பிரிந்தால் சஹாபாக்களினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹும் உணர்ந்து அவ்வப்போது வசனங்களை இறக்கினான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இஷாரா செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜத்துல் விதா இதோடு அவர்களினுடைய நிலைமை கொஞ்சம் மாறியது. ஹஜ்ஜி துல்ஹஜ்ஜுக்கு அப்புறம் முஹர்ரம் வந்தது. முஹர்ரம் மாதமும் அப்படிதான் கழிந்தது. அவர்களினுடைய உடல் அமைப்பு கொஞ்சம் தளர ஆரம்பித்தது. சஃபர் மாதம் வந்தது. சஃபர் மாதத்திலே ஒரு சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார்கள். வெளியூரில் சென்று அவரை அடக்கம் செய்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்புகின்ற போதுதான் சஃபர் கிட்டத்தட்ட 15வது நாள் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்றிலிருந்து தான் அவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது, காய்ச்சல் ஏற்பட்டது. அதுதான் முதல் ஆரம்பம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியிலே செல்வதை குறைத்து கொண்டார்கள். எங்குமே வெளியிலே செல்ல மாட்டார்கள். நமக்கு ஒரு யோசனை வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காலகட்டங்கள்ல கடுமையான முறையில வேதனையை அனுபவிச்சாங்க. சிரமங்களை அல்லாஹ் கொடுத்தார். அவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார்கள். நமக்கு யோசனை தோணுது, அவங்க அல்லாஹ்வுடைய ஹபீப் தானே, ஒரு நபி தானே, ஏன் அல்லாஹ் பூவை மாதிரி அழகா எடுத்திருக்கலாம்? அல்லாஹ்வால் எடுக்க முடியும். சிரமம் கொடுக்காமல், கஷ்டம் கொடுக்காமல், வேதனை கொடுக்காமல் அந்த ரூஹை, நபியினுடைய ரூஹை அப்படி எடுக்க முடியும். இருந்த போதிலும் இந்த சமூகம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக, மரணம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எப்படி ஒரு பட்டு துணியை முள்ளில் போட்டால் இழுத்தால் எப்படி சிரமம் இருக்குமோ, ஒரு உயிருள்ள ஆட்டை தோலை பீய்த்தால், ஆட்டினுடைய தோலை பீய்த்தால் எப்படி வேதனை ரணம் இருக்குமோ, அதைவிட கடுமையான ரணம் வேதனை
மௌத்திலே இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வேதனையை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். என்னுடைய உம்மத்து தாங்காது இந்த வேதனையை, இந்த கஷ்டத்தை என்னுடைய உம்மத்து தாங்க மாட்டார்கள். என்னுடைய உம்மத்தினுடைய வேதனையை எனக்கு கொடுத்து விட அல்லாஹ் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். அந்த ஹபீபின் மீது முஹப்பத் வைப்பதற்கு நாம் கேள்வி எழுப்புகிறோம். அந்த ஹபீபின் மீது பிரியம் வைப்பதற்கு நாம் எத்தனை குதர்க்கமான கேள்விகளை கேட்கிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் 15 நாட்களே இருக்கிறது. சஃபரினுடைய கடைசி புதன் அன்று அதிகமாக வெளியிலே அதுவரைக்கும் செல்லவில்லை. எப்பொழுது கீழே விழுந்து மயக்கமுற்றார்களோ அதிலிருந்து சஃபரினுடைய கடைசி அந்த புதன் அன்று சிரமத்திற்குள்ளானார்கள். ஹிஜ்ரி 11 தொழுகை முக்கிய வேலைகள் குறித்து தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியிலே செல்வார்கள். அதிகமாக தன்னுடைய வீட்டிலேயே இருப்பார்கள். கடுமையான முறையிலே பெருமானாருக்கு காய்ச்சல் விடவில்லை, அதிகரித்து கொண்டே இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களினுடைய வெப்பம் தாங்காமல் ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே சொல்வார்கள், தண்ணீரை என் மேல் ஊற்றுங்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் தண்ணீரை ஊற்றி அந்த சூட்டை குறைப்பார்கள், காய்ச்சலினுடைய அந்த ரணத்தை குறைப்பார்கள். பிறை 8 ரபியுல் அவ்வல் பிறை 8 இப்படியாக காய்ச்சலிலேயே அவர்களினுடைய காலம் கழிகிறது. தொழுகைக்கு மட்டும் சென்று வருவார்கள். வியாழக்கிழமை பிறை 8 அன்று ஆயிஷா நாயகி அவர்களினுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். கடுமையான வெப்பத்தின் காரணமாக தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். வெள்ளிக்கிழமை அதுவரைக்கும் உடலிலே எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை. கழிகிறது, வெள்ளிக்கிழமை கழிகிறது. சனிக்கிழமை அன்று அதிகாலை ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப் இந்த 4 வக்தும் முடியாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்திவிட்டு வந்து விடுகிறார்கள். அவ்வப்போது மயக்கம் முற்றும் விழுந்து வருவார்கள். மக்ரிபோடு அந்த சனிக்கிழமை வீட்டிற்கு வந்தவர்கள் தான் படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் 10 சனிக்கிழமை இஷாவுடைய நேரம். சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல எதிர்பார்த்து இருக்கிறார்கள், எப்பொழுது நபிகள் வரமாட்டார்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் வர முடியவில்லை, பள்ளிவாசலுக்கு போக முடியவில்லை, மயக்கமுற்று இருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் பெருமானாரினுடைய செல்ல பிள்ளை, சகஜமாக வீட்டிற்குள் வருவார்கள், செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து பெருமானாரினுடைய மேனியின் மீது கையை வைத்து பார்க்கிறார்கள். 2 கம்பளி போர்வைகள் போர்த்தப்பட்டிருக்கிறது. சூடு அந்த கம்பளி போர்வைக்கு மேலால் கடுமையான சூட்டை தாங்குகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அந்த சூட்டை தாங்க முடியாமல், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு சூடாக வெப்பமாக இருக்கிறது என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே, சாதாரணமாக உங்களை போன்ற மனிதர்களை போன்று எனக்கு சூடு கொடுக்கப்படுவதில்லை. 2 மனிதர்களை விட அதிகமாக நான் இந்த வெப்பத்தை தாங்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட சூட்டை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இது நாள் வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றவர்களினுடைய மேனியிலே கையை வைத்திருக்கிறார்களே தவிர இந்த ஒரு தடவை தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது முதல் தடவையாக கையை வைத்து பார்க்கிறார்கள். எல்லோரையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னோடு அரவணைத்துக் கொள்வார்கள். மயக்கமுற்ற நிலையிலேயே இருக்கிறார்கள். திடீரென்று விழித்து பார்க்கிறார்கள். இரவு நடுநிசி நேரம். அசல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் அவ்வளவு ஆர்வப்படுத்துவார்கள். இன்னைக்கு பாங்கு சொன்னா கூட இன்னைக்கு பள்ளிவாசல் வர்றதுக்கு யோசிக்கிறோம். நேரம் கடைசி ஆகட்டும், இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் 4 பேருக்கு நம்ம வியாபாரம் செய்திடலாம், அல்லது 2 பாட்டை கேட்டுடலாம்.
டிவியில இன்னும் கொஞ்சம் நேரம் நிகழ்ச்சியை பார்த்துடலாம். இப்படிதான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. வேற தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல். பெருமானார் மயக்கத்திலிருந்து தெளிவான உடனேயே கேட்கிறார்கள், மக்கள் தொழுதார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். முழித்த உடனே மேல தண்ணியை ஊத்துங்க சொன்னோம். மயக்கமுற்ற நிலையில இருந்து கொஞ்சம் தெளிவாகும் போது தண்ணீரை மேல ஊற்ற சொல்றாங்க. ஊத்தி தொழுகை இல்லையா சொல்லிட்டு அப்படியே கைய ஊனி எந்திக்கிறாங்க. கைய கீழே ஊனி எந்திக்கிறாங்க. அவர்களால் எழுந்து எழ முடியவில்லை. மீண்டும் படுத்து விடுகிறார்கள் மயக்கமுற்று. 3 தடவை அப்படி நடக்கிறது. 3 தடவையும் அவர்களால் எழுந்து பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தட்டி எழுப்புகிறார்கள். காரணம், ஒவ்வொரு நேரமும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான் தொழுகைக்காக வந்து அழைப்பு கொடுப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், வாருங்கள் தொழுக வைக்க. 3 தடவையும் அப்படியே நடந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4வது முறையாக நபிகளாரை சந்தித்து மயக்கம் தெளிகின்ற போது கேட்கிறார்கள், அஸல்லன்னாஸ், அப்பொழுதும் கேட்கிறார்கள், 4வது முறையாக மக்கள் தொழுதார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக எதிர்பார்த்து இருக்கிறார்கள். சஹாபாக்களால் ஜீர்ணிக்க முடியல. நபியே வரலன்னா தொழுகையே இல்லை. தாண்டி கடைசி ஆகிர் வக்த் ஆயிடுச்சு. இஷாவுடைய கடைசி நேரம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் வர முடியவில்லை. சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 4வது முறையாக, பிலாலே, என்னால் எழுந்து வர முடியவில்லை, முரு அபூபக்கரை நீங்கள் சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுக வைக்க சொல்லுங்கள். அபூபக்கர் நாயகம் அவர்கள் இலகிய குணமுடையவர்கள், பலகீனமானவங்க. ஆயிஷா நாயகி அங்கிருந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனார் ரொம்ப பலகீனமானவங்க, அவங்களால் தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பெருமானாரோடு இறுக்கமாக நெருக்கமாக முஹப்பத்தோடு வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் நாயகம். அதனால அவங்களை விட்டுடுங்களேன் என்று சொல்றாங்க. பெருமானார் காது கொடுத்து கேட்கல. முரு அபூபக்கர் அபூபக்கர் அவர்களை தொழுக வைக்க சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஆயிஷா நாயகியே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் யார் என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய தந்தை. அப்ப ஹப்ஸா அவர்கள் இடத்துல வந்து சொல்றாங்க, ஹப்ஸாவே, உங்களுடைய தந்தை தைரியமானவங்க, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசினா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நீங்க கேட்டு பாருங்கள் என்று ஹப்ஸா நாயகி அவர்கள் இடத்துல ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வர முடியாத அந்த நேரத்திலே கடைசி காலகட்டம் யார் அங்கே அந்த இஷா தொழுகையை நடத்தினார்கள்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். பெருமானாரினுடைய மரணம் குறித்த அந்த செய்திகளையும் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை குறித்த அனைத்து படிப்பினையான விஷயங்களையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நசீபு பெற்றவர்களாக, பாக்கியமானவர்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.